நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நள்ளிரவை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சென்னை மாநகருக்கு கிழக்கே சில மணி நேரங்களுக்கு முன்பாக திரளத் தொடங்கிய மழை மேகங்கள் தற்பொழுது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அங்குமிங்குமாக ஊடுருவி மழையை பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை இரவு 10:15 மணி வாக்கில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நமது முகநூல் பக்கத்திலும் நமது எக்ஸ் தளத்திலையும் நான் பகிர்ந்திருந்தேன். அப்பொழுது பார்த்திங்கனாக்கா கடல் பகுதிகளில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளாக இருக்கட்டும், சென்னை மாநகருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த மழை மேகங்கள் தான் உள்ளே ஊடுருவி ஆங்காங்கே மழை பொழிவை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. அது கடல் பகுதிகளில் இருந்தபொழுதே சென்னை மாநகரில் சில இடங்களில் சாரல் தூறல் பதிவாகி கொண்டிருந்ததாக நண்பர்கள் தெரிவித்திருந்தாங்க. இப்பொழுது குரோம்பேட்டை பகுதியை பொறுத்தவரையில் தூறலாக தான் இருக்கிறது. ஆனால் அந்த தூறல் கொஞ்சம் சக்தி வாய்ந்த தூறலாக இருக்கிறது. இதனுடைய இன்டென்சிட்டி அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இது எதனை உறுதிப்படுத்துதுன்னு கேட்டிங்கனாக்கா, சுழற்சி வடமேற்கு திசையில் பயணித்து கொண்டிருப்பதை தான் உறுதிப்படுத்துது. ஸோ இதன் வாயிலாக சுழற்சி நாம் எதிர்பார்த்திருந்த திசையில் பயணித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஆகையினால் அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம். நாளைக்கு புதுச்சேரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டெல்டாவிலும் ஒரு சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மழையானது பதிவாகலாம். நான் ரொம்ப அதிகமான டீட்டெயில்ஸை இந்த காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறது கிடையாது. ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது அதற்கான விளக்கங்களை வழங்குறது அவசியம் அப்படிங்கிற மாதிரி கருதுகிறேன். ஸோ அதனால தான் அதற்கான விளக்கங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறேன். தற்பொழுது சுழற்சியானது நகர்ந்து வருகிறது. ஆகையினால் நம்ம என்ன நடக்கப் போகுதுங்கிறத பிற்பகல் நேர காணொலியிலேயே விரிவாகவே விவாதித்திருக்கிறோம். மேபி இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்ததுன்னா, அதாவது இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளில் சிறு மாறுதல்கள் ஏதாவது இருக்கிறது என்கிற பட்சத்தில் அதில் நம்ம நாளைக்கு காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வோம். இப்போதைக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்க போகிறேன். ஒரு கமெண்ட்டாக படித்து அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வழங்குறது தான் இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியின் முக்கிய நோக்கமே. அது மட்டுமல்லாது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் செய்து கொள்ள போகிறேன். ஏன்னா மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவ தொடங்கிவிட்டது. அதன்படி இரவு ஒரு 11:40 மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தை நாம் முற்று நோக்குகையில் ஆரணி ஆவடி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. மீஞ்சூர் முதல் ஆவடி வரை இடையிலான அநேக இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இவை தவிர்த்து கொசப்பூர் சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும், அதிபேட் சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும் என பல இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. திருமழிசை சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. குன்றத்தூர் திருமழிசை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில், தாம்பரம் வண்டலூர் சுற்று வட்டார பகுதிகளில், மறைமலை நகர் தாம்பரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலையில் பல்வேறு இடங்களில், குரோம்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில். இப்போ ஏன்னா நான் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா குரோம்பேட்டைக்கு மேற்கு பகுதின்னு சொல்லலாம். அங்கே கொஞ்சம் இன்டென்ஸான தூறல் மாதிரி தான் விழுந்து கொண்டு இருக்கிறது. இவை போக குரோம்பேட்டை பல்லாவரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், குறிப்பாக அந்த 200 அடி ரோடு இருக்குது இல்லையா, இந்த வேளச்சேரி போகிறதுக்கான ரோடு, துறைப்பாக்கம் வரைக்கும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த ரோட்டில் பார்த்திங்கனாக்கா ஒரு பாதி வரைக்கும் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி வருகிறது. பள்ளிக்கரணை அருகில் நெருக்கத்தில் மழை மேகங்கள் ஓரளவுக்கு வலுவாக இருப்பதை போன்று தான் தற்சமயம் நம்மளால் ரேடார் படங்களில் காண இயல்கிறது. நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பகுதியினுடைய நிலவரத்தை. இந்த மழையானது விட்டு விட்டு தொடரும். முதல்ல சாரல் தூறலாக இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஒரு சில இடங்களில் மட்டும் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி என்பது சற்று அதிகரிக்கும். அது விடும், சாரல் தூறல் போடும், மறுபடியும் பார்த்திங்கனாக்கா ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி அதிகரிக்கும். குறிப்பாக வடக்கு புறநகர் பகுதிகளில் இப்போ மிக சிறப்பான நிலை நிலவி கொண்டு இருக்கிறது. பழவேற்காடு முதல் திருவொற்றியூர் வரை இடையிலான அந்த கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கின்றன. அதனால் பழவேற்காடு ஏரியிலும் மழையானது பதிவாகலாம். குறிப்பாக பழவேற்காடு ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகள் தமிழகத்தில் பலனடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இவைகள் மட்டுமல்லாது கல்பாக்கம் மாமல்லபுரம் சுற்று வட்டார பகுதிகள், திருக்கழுக்குன்றம் அருகில், திருக்கழுக்குன்றம் கல்பாக்கம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் என நிறைய இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது வடகோடி தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்த வரையில். ஸோ இதிலேருந்தே தெரிஞ்சிருக்கும் அதிகபட்ச பலனை தற்சமயம் செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் சென்னை மாநகர் பகுதிகள் அடைந்து கொண்டிருக்கின்றன. சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகளும் மழையை பெற்றுக்கொண்டிருக்கின்றன. முதல்ல நம்ம யூடியூப் தளத்திற்கு போயிடுவோம். யூடியூப் தளத்தில் இன்றைய பிற்பகல் நேர காணொலியை நான் பகிர்ந்திருந்தேன். அதில் கருத்துரை பகுதியில் நீங்கள் என்ன மாதிரியான கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதற்கு நான் விளக்கங்கள் வழங்குகிறேன். சுபாஷ் தான் இப்போ கமெண்ட் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு 57 நிமிஷத்திற்கு முன்பாக
தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேற்கு காற்றால் அதிக அளவில் மழை கிடைக்கிறது. ஆனால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏன் கிழக்கு காற்றால் அதிக மழை கிடைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறார். அவருக்கான பதிலுங்கிறத நான் ஏற்கனவே நிறைய முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தென்மேற்கு பருவ காற்றே போதுமானது அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழைப்பொழிவை அதிக அளவில் வழங்குறதுக்கு. ஆனால் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரையில் நமக்கு கிழக்கு திசை காற்று மட்டும் இருந்தால் போதாது, சுழற்சிகள் வந்து முக்கியமாக வேணும். சுழற்சிகள் வரும்பொழுது தான் பார்த்திங்கனாக்கா காற்று மிக சிறப்பாக குவிந்து கடலோர பகுதிகளில் தொடர் மழைக்கான சாத்தியக்கூறுகளை வந்து ஏற்படுத்தும். அப்படி இல்லைனாக்கா அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நேரங்களில் வெறும் கிழக்கு திசை காற்றுனால ஈரப்பதம் மிக்க அந்த காற்றானது உள்ளே ஊடுருவுகையில் நிலப்பகுதிகளில் மழையை வந்து பதிவு செய்து அதன் பிறகு அது உள்ளே ஊடுருவி சென்றுவிடும். அப்போ உங்களுக்கு கனமழை பதிவாகணும், அதிக அளவிலான மழை கிடைக்கணும்னாக்கா சுழற்சி தேவைப்படுது. சுழற்சின்னு ஒன்று உருவாயிட்டாலே அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப அந்த மழை வாய்ப்புகளும் மாறுதல்களுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். ஒருவேளை இப்போ நவம்பர் மாதத்துலேயோ அக்டோபர் மாதத்துலேயோ தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு அருகில் ஒரு சுழற்சி நிலை கொண்டிருந்து காற்றை குவித்திருந்தால் அதனால் கிடைத்திருக்கக்கூடிய மழை என்பது வந்து வேறு. இப்பொழுது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கிற அந்த லாட்டிடியூடில் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சுழற்சிகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிகள் அதனுடைய கணிப்புகளை முன்வைத்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வடகடலோர மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை மாதிரியான பகுதிகள், புதுச்சேரி மாதிரியான பகுதிகள்லாம் பெனிஃபிட் அடையணும்னாக்கா அது வந்து சக்தி வாய்ந்த சுழற்சிகள் உருவானால்தான் முடியும். இப்பொழுது இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் இருப்பதனால இது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கும் கொஞ்சம் உயரத்தில், இலங்கைக்கு நெருக்கத்தில்னு சொல்லலாம், டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து வடமேற்கு திசையில் அது பயணித்து வருகிறது. அதனால தான் இப்போ சென்னை மாநகருக்கு மழையானது கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த சுழற்சி எந்த இடத்துல இருக்குது, அதனால் காற்று எப்படி கடலோரங்களில் குவியுது அப்படிங்கிறது வந்து முக்கியம். அதனை பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும். அப்புறம் அடுத்த கேள்விக்கு வருவோம். சுபாஷ் அவரே தான் கேட்டிருக்காரு, புயலுக்கு பெயர் வைக்கும் முறை எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வந்தது? இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப காலமாகவே அது வந்து பின்பற்றப்பட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம இந்தியாவில் இது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சுனாக்கா 2004 தான் இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதற்கு முன்பாக உருவாகக்கூடிய புயல்களுக்கெல்லாம் பெயர்லாம் வந்து கிடையாது. நான் கல்லூரியில் ஜாயின்ட் ஆனப்போ கூட பார்த்திங்கனாக்கா புயல்களுக்கு பேர் வைக்கக்கூடிய முறையெல்லாம் வந்து கிடையாது. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கனாக்கா, இப்போ நானே வந்து சொல்லுவேனாக்கா காரைக்கால் புயல்னு ஒரு புயலை வந்து சொல்லுவேன். எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு வந்து பள்ளிக்கு வந்து விடுமுறை விட்டுருந்தாங்க. மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டு 1 மாதம் நான் வந்து வீட்டில் வந்து இருந்தேன். 1 மாதம் ஆனது மின்சாரம், 1 மாதம், ஆமாம் கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கும். மின்சாரம் வருவதற்கே அவ்வளோ நாட்கள்லாம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. 94, 93 இதெல்லாம் வந்து நடந்தது. ஸோ அதுக்கு வந்து காரைக்கால் புயல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம். அது சொல்லும் போது இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து நடைமுறையில் வந்து இருந்தது. இந்த மாதிரி பெயர் சூட்டும் முறை என்பது 2004ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு தான் என்னாலே வந்து பார்க்க முடிந்தது இந்த புயல்களுக்கெல்லாம் பெயர் வைக்கக்கூடிய முறையை. இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை விக்கிபீடியாவில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி 2004 தான் இருக்கணும். அப்புறம் ராஜராஜனுங்கிற நண்பர் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. தமிழக வரலாற்றில் இதுவரை பதிவாகியதில் அதிகபட்ச மழை அளவு எவ்வளவு நண்பரே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்கிறாரு. தமிழகத்தில் அதிகபட்ச மழைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவலாஞ்சியில் ஒரு முறை வந்து பதிவானுச்சு. தொடர்ச்சியாக 2 நாட்கள் பதிவான மழை அது ரெண்டுமே சேர்த்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா 1700 மில்லிமீட்டர் அளவு வந்திருந்தது. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க அது எவ்வளோ அதிகமான அளவு மழை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு நாள் வந்து 911 மில்லிமீட்டர் அளவு இருந்தது, இன்னொரு நாள் வந்து 800 மில்லிமீட்டர் அளவு இருந்தது. ஸோ அதுதான் பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு அதிக அளவிலான மழை. இவை தவிர்த்து கடந்த ஆண்டு நம்ம வந்து சமவெளி பகுதிகளில் காயல்பட்டினத்தில் பதிவான மழையை வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட 95 சென்டிமீட்டர் அளவு மழை. அதுவும் வந்து வரலாறு சிறப்புமிக்க ஒரு மழை தான். அதற்கு முன்னதாக மாஞ்சோலையில் அந்த மாதிரியான அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தரவுகளின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. பட் நம்ம வானிலை தொடர்பான செய்திகளை வெளியிட தொடங்கிய நாள் முதல் நான் வந்து பார்த்த அந்த மழை அளவுகளில் இந்த 2 மழை அளவுகள் தான் எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக தோணுது. ஏன்னா கடலோர பகுதிகளில், சமவெளி பகுதிகளில் 95 சென்டிமீட்டர் அளவு மழை நான் வந்து தமிழகத்தில் பார்த்தது கடந்த ஆண்டு. அதே போல் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவலாஞ்சியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, இது வந்து ஒரு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் பதிவான மழை தான். ஸோ அப்போ வந்து அந்த அளவிற்கான மழை பதிவானது என்பதும் எனக்கு வந்து நினைவில் இருக்கிறது. ஸோ அதனால் இவைகள் தான். லாரா ஜெலிசா 3367 மழையும் இல்லை வெயிலும் இல்லை, துவைச்ச துணி காயவும் இல்லை, காரைக்காலிலிருந்து அன்பு நண்பன் வி லாரா அப்படின்னு சொல்லி லாரா வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், அப்படி தான் இருந்திருக்கும். இன்றைக்கி எல்லா இடங்களிலையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா காற்று வந்து உங்களுக்கு தரை காற்று
குறிப்பாக வடமேற்கு திசையிலிருந்து வீசியது. ஸோ அதனால தான் அந்த நிலை வந்து ஏற்பட்டு இருக்கிறது. இதில் வந்து மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காற்று குவிதல் என்பது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவி வருகிறது. டெல்டாவை பொறுத்த வரையில் சுழற்சி சாதகமாக வந்தால் தான் மழை. இனி வந்து மழை வாய்ப்புகள் என்பது சுழற்சியினுடைய சாதகத்தன்மையை பொறுத்தது தான். இப்போதைக்கு நம்ம வந்து புதுச்சேரி அருகில் அது வந்து நெருங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் 30ஆம் தேதி வாக்கில். அதனால் டெல்டாவில் நம்ம பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ள மாட்டோம். ஆன பொழுதும் பார்த்திங்கனாக்கா மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கலாம். அதிகாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாகும். அப்படி ஒருவேளை சுழற்சி நகர்வுகளில் ஏதேனும் மாறுதல்கள் ஏற்பட்டு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு உங்கள் கூட நான் நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து இணைந்திருங்க. ஸோ இப்போதைக்கு அதிக மழை என்பது சென்னையிலும் புதுச்சேரியிலும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அதே போல் கடலூர் பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். மழை அளவுகள் என்பது இனிமேல் வந்து சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும். அப்புறம் விராஜ் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து குட் நைட் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்னொரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. அண்ணா, எம்ஜேஓ இருந்தால் மட்டும்தான் சைக்ளோன் இன்டென்ஸாக ஃபார்ம் ஆகுமா இல்லையா? அண்ட் ஐ திங்க் 2015 எம்ஜேஓ நம்ம பேசினில் ஃபுல்லாக இருந்துச்சு. பட் நோ சைக்ளோன் ஆன் தட் இயர். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். எம்ஜேஓங்கிறது ஒரு சைக்ளோன் தொடர்புடைய விஷயம் வந்து கிடையாது. அதாவது நேரடியான தொடர்புங்கிறது வந்து கிடையாது. எம்ஜேஓ வந்து இந்திய பெருங்கடலில் இருக்குன்னா இந்திய பெருங்கடல் பகுதிகளில் கன்வெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது மழை மேகங்கள் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அந்த நேரத்தில் ஒரு சுழற்சி உருவானுச்சுனாக்கா அந்த சுழற்சி மென்மேலும் தீவிரமடைவதற்கு சாதகமான அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா ஒரு சுழற்சி தீவிரமடைகிறதுக்கு எம்ஜேஓ வேணுமான்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனால் எம்ஜேஓ இருந்ததுனாக்கா அந்த கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகுவதற்கான அந்த பாசிபிலிட்டி என்பது அதிகரிக்கிறது. அது மட்டும் கிடையாது, கடல்சார் அலைவுகள் என்பது நிறைய இருக்கிறது. இப்போ நம்ம கூட பார்த்துருந்தோம் இல்லையா, ஈக்குவட்டோரியல் ராஸ்பி வேவ்ஸ் தொடர்பாக கூட கொஞ்சம் நாளைக்கு முன்பாக நான் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா சில பல விஷயங்கள் வந்து இருக்குது. கெல்வின் வேவ் இருக்குது. ஸோ அதிக புயல் உருவாவதற்கு எம்ஜேஓ மட்டும் இருந்தால் போதும். அதே போல் எம்ஜேஓ மட்டும் இருந்தாலே உங்களுக்கு வந்து புயல்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இரண்டு கூற்றுமே வந்து சரியானது கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சாதகத்தன்மை என்பது கரெக்டாக இருக்கணும். சுழற்சி கரெக்டாக ஃபார்ம் ஆகணும். தகுந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் இருக்கணும். அப்போ தான் வந்து புயல்கள் வந்து அதிகமாக வந்து உருவாகும். ஸோ அதை நான் இங்கே உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்ததுனாக்கா நம்ம அறிவு பசி சேனலில் எம்ஜிஓ எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படிங்கிற தொடர்பாகவே நம்ம காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கிறோம். முடிஞ்சால் அதை போய் பாருங்கள். அப்புறம் சிவபிரகதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து கரூர் மாவட்டத்தில் மழை இல்லாததால் எல்லாம் வறண்டு போய் விட்டது ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். பட் இப்போ இந்த சுழற்சி வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதன் பிறகு அது உள்ளே எப்படி நகர்ந்து போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்பாகவே, அதாவது அந்த கடலோர பகுதிகளை அது நெருங்கிட்டோம், அதன் பிறகு அது உள்ளே எப்படி நகரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அப்போ நம்ம உட்பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் சைலண்ட்டாக இருந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம் எப்படி மழை வந்து கடலோர பகுதிகளில் பதிவாகுது அப்படிங்கிறத, அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் தீபன் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து கடலூர் மேற்கு விருத்தாச்சலம் சுற்று வட்டார பகுதியில் மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்கிறாரு. சுழற்சி புதுச்சேரி அல்லது கடலூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கரையை கடந்து நகர்ந்து சென்றால் விருத்தாச்சலத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்க சாத்தியக்கூறுகள் உள்ளது. பட் இது நடக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு சுழற்சி வந்து கடல் பகுதிகளில் இருக்குது. இந்த பகுதிகளில் கரையை கடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அது ஒருவேளை கரையை நெருங்குனுச்சு, அந்த பகுதிகளுக்கு அருகாமையில் அது நிலை கொண்டு இருக்கும்பொழுது அந்த மழை வாய்ப்புகளை நான் உறுதிப்படுத்துகிறேன். இப்படி உறுதிப்படுத்தினா அது நடக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் என்பது 90-95% இருக்கும். அப்படி இல்லாமல் நான் இப்போயே ஏதாவது ஒன்று சொல்லி சுழற்சி வந்து எங்கேயாவது சுற்றி விட்டுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன திட்டக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து முன்கூட்டியே அதை சொல்லிடுறேன். சிவகுமார் நாமக்கல் மாவட்டம் மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மழை வாய்ப்பு நீங்கள் கேட்குறீங்களா இல்லை மழை பதிவானதுன்னு சொல்கிறீங்களா? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ, நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நட்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து எல்லாம் ஐயா மண்ணாராச்சு போச்சு நீங்களும் என்னமோ சொல்கிறீங்க. பட் ஆனால் இது எப்படி கிடையாது. வானிலை என்பது டோட்டலாக இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இந்த சுழற்சியை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாருமே வந்து இப்போ நிறைய விதமான கணிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க. எதுவுமே வந்து நடக்கலை அப்படிங்கும்போது தான் நீங்கள் வந்து தேடுறீங்க. மழை வரும்னு சொன்னாங்களே, மழை வரலையே. அப்போ தான் நீங்கள் வந்து உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக
சில சேனலுக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் நெருங்கியவர்கள்ட்ட நீங்கள் விஷயங்களை கேட்குறீங்க, டிவியை பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் தேடி தேடி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கலாம். பட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை நான் வந்து அப்படியே பதிவு பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எது நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு எனக்கு தோணுதோ அதை நான் அப்படியே வந்து பதிவு பண்ணுவேன், உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். மற்றபடி பார்த்திங்கனாக்கா மிகைப்படுத்தலோ இல்லை ஓவராக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தூக்கி நிறுத்துறதோ இதில் வந்து இருக்காது. ஏன்னா அது எனக்கு அவசியமற்றது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அது எதனாலங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். எல்லாருக்குமே வந்து சில விஷயங்கள் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் வந்து வருமானமே வரலை நான் வந்து சொல்லலை. பட் இதில் வந்து பெரிய அளவிற்கான வருமானத்திற்காக நான் வந்து போராடல. வருமானத்துக்காக மட்டுமே இந்த சேனலை நான் நடத்திட்டு இல்லை. அதனால் வந்து உண்மையான தகவல்களை உங்களுக்கு கொடுக்கணும். என்னுடைய அந்த நேர்மைத்தன்மையை இங்கே நான் வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரியான தகவல்களை பகிர்றேன். இதுவே நீங்கள் மாஸ் கமர்ஷியல் மீடியா சைட் போயிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து வருமானம் ஈட்ட வேண்டிய தேவை வந்து இருக்குது. அந்த காணொளிகளில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொலைக்காட்சியில் தோன்றுறவங்களுக்கே சம்பளம் கொடுக்கணும்னாக்கா அவங்களுக்கு பணம் வேணும் இல்லையா? ஸோ அதனால் ஆடியன்ஸை பார்க்க வச்சு டிஆர்பியை வச்சு தான் அவங்களுக்கு வந்து ரெவன்யூங்கிறது வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இறங்கி ஒரு தம்ப்நெயில்லாம் வந்து இரத்த கலரி கொடூரம் அது அரக்கன் அசுரன்லாம் போட்டு உங்களை எல்லாரையும் வர வச்சு உங்கள் வியூஸை வாங்கி நான் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கல. அதனால் இந்த சேனல் வந்து உங்களுக்கு அப்படி வந்து தோணி இருக்கலாம், பொறுமையாக சொல்கிற மாதிரி. பட் இதுதான் நிதர்சனம். இப்படி நம்ம போனோம்னாக்கா நிறைய பேருக்கு ஓரளவிற்காவது இது வந்து நன்மை வழங்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் இப்படியே நான் வந்து போயிட்டுருக்கேன். இப்படியே அந்த சேனலை நான் நடத்திட்டு போகிறேன். யாருக்கு பிடிக்கலையோ அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு சேனலில் போய் பாருங்கள். நசீம் நசீர் அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை வருமா சார்னு கேட்டிருக்கிறாரு ஒரு கேள்வியை. இப்போ முதல்ல அது வந்து கரையை கடக்கட்டும், இல்லை கரையை நெருங்கட்டும், அதன் பிறகு அது உள்ளே எப்படி நகரும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவ்வாறு அது உட்பகுதிகளை நகர்ந்து செல்லும்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கலாம். டிசம்பர் மாதத்தில் அது என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் பொறுத்துடுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில். சதீஷ்குமாருங்கிற நண்பர் வந்து அணக்கரை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இஸ் த ரைன் சான்ஸ் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. எஸ், பட் வந்து ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள்லாம் வைத்து கொள்ளாதீங்க. நான் வந்து உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க. குறிப்பாக தென்னூல் மாவட்டத்தில் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க. ஏன்னா வந்து சுழற்சியானது இப்போ எப்படியும் வந்து வடகடலோர மாவட்டத்தில் தான் ஏதோ ஒரு இடத்துல கரையை வந்து கிடக்க போகுது. அது உள்ளே நகர்ந்து சென்றாலுமே ஒருவேளை அது அரபிக்கடல் பகுதிகளில் எமர்ஜ் ஆனிச்சுனாக்கா மேற்கு மாவட்டங்களில், மேற்குள் மாவட்டங்களில், தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து இந்த சுழற்சி வந்து நேரடியான பலனை வழங்கும்னு வந்து எதிர்பார்க்காதீங்க. அது வந்து நடக்க போகிறது கிடையாது. அது ஓப்பனாக உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிடுறேன். அப்புறம் அடுத்தது வந்து விநாயகர் மூர்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் கனமழை வாய்ப்பு எப்போது நண்பரே, நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஹார்டின்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அடுத்த ஒரு சுழற்சிகள்லாம் வரும் இல்லையா? ஸோ அடுத்தடுத்தும் பார்த்திங்கனாக்கா தென் மாவட்டங்களுக்கு, தென் உள் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதனால் நீங்கள் காத்துடுங்க. அடுத்த சுற்றுலா மழைக்கான வாய்ப்புகள் வரும்பொழுது நான் வந்து பதிவு பண்ணுறேன். பிரபாகரன் கோல்டு வெதர் க்ளவுடி கண்டிஷன் நாட் எட் ரெயின் அப்படிங்கிற மாதிரி 5 மணி நேரத்திற்கு முன்பாக ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து எண்ணூரை சார்ந்தவர்னு நினைக்கிறேன். ஆமாம், பிரபாகரன் இந்த பேரை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். இந்நேரம் மழை வந்து அங்கே சாரல் துறளாவது போட தொடங்கியிருக்கும். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நிச்சயமாக அதாவது மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன். கவி யுவன் அப்படிங்கிற நண்பர் வந்து நீங்களும் தினமும் வானிலை அறிக்கை சொல்லிக்கொண்டே இருக்கீங்க, புயல் எங்கே போச்சுன்னே தானே தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. புயல் எங்கே இருக்குது, அதாவது புயலாக அது இன்னும் உருவாகலை, அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடல் பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாகவே சொல்லியிருக்கோம். நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ உங்கள் பகுதியில் மழை இல்லைனாக்கா நீங்கள் எந்த பகுதின்னு எனக்கு வந்து தெரியல. இப்போ இந்த காணொலியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது 29ஆம் தேதி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அப்போ மழை பதிவாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட கேட்டிங்கனாக்கா இந்த கருத்தை அப்படியே வந்து மறுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதிங்க. சுழற்சி வந்து இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து சொல்லியாச்சு. அது கடலில் இருக்குது, கொஞ்சம் தொலைவில் இருக்குது. அது எப்போவுமே நமக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருந்துட்டு மழை கொடுக்கணும்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இயற்கையில் இதுவும் ஒரு அங்கம்தான். அது வந்து நெருங்கி வரும்பொழுது தான் மழையானது பதிவாகும், சாதகமாக வரும்பொழுது தான் மழையானது பதிவாகும். நம்ம நினச்ச நேரத்திலலாம் மழையே வா அப்படின்னு கைத்தட்டி கூப்பிட்டா அது வந்துட போகிறது கிடையாது. மழையே போ அப்படின்னு சொன்னாலும் அது வந்து போயிட போகிறது கிடையாது. அது ஒன்ஸ் வச்சு சாத்த ஆரம்பிச்சிட்டுனாக்கா முழுசாக அது சாத்திட்டு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு தான் போவோம். ஆனால் அது எப்போ கொடுக்குங்கிறது தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பொறுமையாக காத்திருந்து அது வந்து ஓரளவிற்கு பெனிஃபிட்டாக இருந்ததுனாக்கா அது எனக்கு சந்தோஷம்.
அப்படி வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்கிறது பெனிஃபிட் இல்லைனாக்கா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிற வானிலை அறிக்கையை யார் சொல்கிறாங்களோ அதை போய் கேட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அவங்க மாற்றிக்கொண்டே இருப்பாங்க, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீயர் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து இது பிரச்சனை இல்லை, முன்கணிப்பது தான் வானிலை வழங்கவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாருங்கிறது எனக்கு வந்து புரியல. முன்கணிப்பது தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இப்போ கூட யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து ஒரு டிவி போட்டி எடுத்து வச்சுட்டு நிறைய விஷயங்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு விண்டி ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த சும்மா அந்த பச்சை கலரு, நீல கலரு அந்த இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் வந்து சொல்கிறது பார்த்திங்கனாக்கா வேதிக் மெட்டியராலஜி, அதாவது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஜோசியத்தை டிபெண்ட் பண்ணி தான் அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவர் எதுக்கு விண்டி மேப்பை எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்காருன்னு எனக்கு வந்து தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் 15 நாள் கழிச்சு உக்கிரமாக போதான், அது என்ன உக்கிரமாக போகுதுங்கிறது அந்த டைட்டிலில் தான் நான் பார்த்தேன். அந்த காணொலியெல்லாம் பார்க்கணுன்னு கூட எனக்கு இன்னும் வந்து கிடையாது. நீங்கள் வேணால் அந்த மாதிரியான காணொலிகளை யாராவது பதிவு பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். டிசம்பர் மாதத்துக்கு முன்பாக உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்புறம் சித்தர் குறிப்பேடில் படித்தேன்னு ஒரு சினிமா நடிகன் மார்க்கெட்டில் அவன் எட்டி பார்த்துட்டு அவன் வேறு நிறைய சொல்லிட்டுருப்பான், அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ தம்ப்நெயில இவங்க வைக்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது. அவங்களாம் என்ன பேசுகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த எண்ணமே வந்து இவங்க வைக்கிற தம்ப்நெயிலே எனக்கு வந்து போயிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியான காணொலிகளை போய் பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் வந்து சொல்கிறது. இதில் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு நடக்கப்போகுதுன்னு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் இங்கே நம்ம பதிவு பண்ணுவோம். நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இங்கே நம்ம வந்து பதிவு பண்ணுவோம். ஒரு குறுகிய காலத்தில் கணிக்கும் பொழுது தான் அதில் துல்லியத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அதுவும் இந்த சுழற்சியில் அது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்துச்சு. 2-3 நாட்களுக்கு முன்பாக சொல்வது கூட நடக்கலை. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து யோசித்து தான் இந்த மாதிரியான காணொலிகளே பதிவு பண்ணுறோம். இதே செய்கிறது தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இப்படி தான் இருக்கும் வருங்காலங்களிலையும். நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகளை அவ்வப்பொழுது நான் பதிவு பண்ணுவேன். பட் அதுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அதையும் நான் உங்கள் கூட சொல்லிக்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். தினேஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்தியூரில் மழை எப்படி இருக்கும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் சுழற்சி கரையே கிடக்கலையே, அது உள்ளே வந்தால் தானே, அதுக்கப்புறம் அது அரபிக்கடல்லாம் போய் எமர்ஜ் ஆனிச்சுனாக்கா அப்போ எப்படி மழை இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பகிர்றேன், நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. சில கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. பாவல் பாலா அப்படிங்கிறது தான் அவரோட ஐடி. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து பகிர்வோம். இப்போதைக்கு முதல்ல சுழற்சிக்கு வந்து கரையை நெருங்கட்டும், கரையை கடக்கட்டும். அதன் பிறகு நம்ம அந்த பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை டிஸ்கஸ் செய்யலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி கலாக்காடு பகுதியில் மழை எப்பொழுது பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சங்கரபாண்டியன் அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு. 6 மணி நேரத்திற்கு முன்பாக அடுத்த சுற்றில் வந்து பதிவாகும், அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இதன் பிறகும் வந்து சுழற்சிகள் வந்து உருவாகும். இனி வரக்கூடிய காலங்களில் தான் இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சுழற்சிகள் வந்து நகர்ந்து செல்லும். அதுதான் முக்கியமான தருணம். தென்கோடி மாவட்டங்களை பொறுத்த வரையில் அது உங்களுக்கு தெரிந்தது தான், நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்பயும் நீங்கள் கேள்வி கேட்டதுனால இந்த பதிலை வந்து சொல்லிட்டேன். ஆத்தூர் மழை எப்பொழுது, சுழற்சி கரையை கடந்து அது எப்படி நகர்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் வந்து இருக்கும். இந்த கேள்வியை முன்வைத்தவர் வந்து பாண்டியன். செங்குட்டுவன் தனவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரத்தநாடு பகுதியில் டுமாரோ மழை வாய்ப்பு எப்படி ப்ரோ, பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க ப்ரோ. அதுதான் நான் வந்து சொல்கிறது. ஏன்னா சுழற்சி வந்து ஒருவேளை டெல்டாவுக்கு பக்கத்தில் வந்து நிலை கொண்டு அங்கே எங்கேயாவது உள்ளே என்ட்ராகுதுன்னு ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுனாக்கா நம்மளால் மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்த முடியும். இப்போ நம்ம வந்து எப்படியோ சொல்லிட்டோம், அது வந்து பாண்டிச்சேரி, கடலூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் வந்து கரையை வந்து கடக்கலாம். அது பாண்டிச்சேரி, கடலூர் பகுதிகளுக்கு நெருக்கத்தில் ஏதேனும் இடங்களில் அது வந்து கரையை கடக்கலாம். இல்லை சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட கரையை கடக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் மழை வாய்ப்புகள் இருக்கும். ஏதேனும் மாறுதல்கள் இருந்தால் நான் வந்து காலை நேரத்தில் நிச்சயம் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வேன். திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மழை பெய்யுமா, அதுக்கு சம்மந்தம் கிடையாது ப்ரோ. இது வந்து திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கு நேரடியான பலனை கொடுக்காது. ஒருவேளை அரபிக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவானுச்சுனாக்கா மேபி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன் பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எப்பொழுதும் ஒரு நல்ல மழை பெய்ததாக தகவல் இல்லை. நெற்பயிர் செய்பவர்கள் தண்ணீர் மிகவும் அத்தியாவசியமாகிறது, அதனாலேயே நாங்கள் மழையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்னு சொல்லி மணி SY8P அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அந்த நண்பர் வந்து ரொம்ப வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். பட் இது இயற்கையில் இப்படி தான் வந்து நடக்குது. இவர் வந்து மிரட்டநிலை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து இந்த கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. நம்ம காணொலிகளில் ஒரு தொடர்ச்சியாக தினமுமே வந்து கமெண்ட் வந்து கருத்துரை பகுதியில் வந்து பதிவு பண்ணுவார். ஸோ மிரட்டநிலை பகுதிகளில் அடுத்த சுற்றுலா மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்புறம் அருண் D 2020 அப்படிங்கிற ஐடியிலேருந்து பாண்டிக்கிட்ட கிராஸ் ஆனால் புதுக்கோட்டை கோஸ்டலுக்கு வேஸ்ட்டாக இருந்து விண்டு வரும், வெஸ்ட்டில் இருந்து விண்டு வரும், அதனால் ரெயின் சான்ஸ் இருக்கா, அது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். காற்றை இழுக்கிறதுனால
மழை எப்படி கிடைக்குதோங்கிறதுல ஒரு உறுதித்தன்மையே கிடையாது. எல்லா காலங்களிலையும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது. ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் உங்கள் கூட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். அறந்தாங்கி விட்டு விட்டு லைட் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி அருண் D2020 சொல்லியிருக்கிறாரு. ஓகே ப்ரோ, 8 மணி நேரத்துக்கு முன்பாக அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெகதீசன் 8405 அப்படிங்கிற ஐடியிலேருந்து வாழப்பாடிக்கு மழை உண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்கிறாரு. சுழற்சி கரையை கடந்து நகரும் பொழுது சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்துவோம். முதல்ல சுழற்சி வந்து கரையை நெருங்கிட்டோம். அது எங்கே கரையை கிடக்குதுங்கிறத அடிப்படையாக கொண்டு தான் உட்பகுதிகளில் அது எங்கெங்கே மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ அதற்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். அப்புறம் சரண்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து கடலூர் பகுதியில் தூறல் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. 8 மணி நேரத்திற்கு முன்பாக வெயிட் பண்ணுங்கள், அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகும். செந்தில்நாதன் கும்பகோணம் பகுதியில் லேசான சாரல் தூறல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரும் 8 மணி நேரத்திற்கு முன்பாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அப்புறம் மறைக்காட்டு சேகர் அப்படிங்கிற நண்பர் வந்து சில விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்கிறாரு. அதை எதுக்கு நம்ம இங்கே பதிவு பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி தான். அது வந்து பதிவு தான், அது வந்து கொஸ்டின் கிடையாது. அவர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்பாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். ஆரம்ப காலத்தில் அவர் ஃபாலோ பண்ணும்பொழுது நிறைய கிரிட்டிக்கலான சில கிளைம்லாம் கூட வச்சார். அப்போ அவருக்கு நான் வந்து தொடர்ச்சியாக பதில் வழங்கி கொண்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார், எது உண்மை எது வந்து எப்படி பண்ணுனா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார். அதாவது வானிலையில் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ரேஞ்சில் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய காணொலிகளை அவர் வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு தான் இருந்தார். அடிக்கடி அவர் வந்து வாட்ஸ்அப்லேயும் என்கிட்ட வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருக்கிறாரு. இங்கேயும் வந்து மெசேஜ் அண்டு கருத்துரை பகுதியில் அவருடைய கருத்தையும் வந்து தெரிவிப்பார். அப்புறம் தூத்துக்குடி ரைன் உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கீதா கே 9668 அப்படிங்கிற ஐடியிலேருந்து 9 மணி நேரத்திற்கு முன்பாக மழை வந்து அடுத்த சுற்றுலா பதிவாகும். மணப்பாறை அப்படிங்கிற மாதிரி என்னமோ எழுதியிருக்காங்க. பட் அதை வந்து அவங்க வந்து முழுமையான ஒரு வாக்கியமாக அதை வந்து அவங்க வந்து பதிவு பண்ணலை. பெருமாள் மணப்பாறை தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அது கொஞ்சம் தெளிவாக பதிவு பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் உங்களுக்கு பதில் வழங்குகிறேன். மேபி இந்த காணொலியை பதிவு பண்ண பிறகு, இந்த காணொலியில் பிற்பகல் நேர காணொலியை நாளைக்கு நான் பதிவு பண்ணுவேன். அப்போ நீங்கள் அதில் வந்து பதிவு பண்ணுங்கள். அன்றைக்கி இரவு நான் காணொலியை பதிவு பண்ணும்போது அதற்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்கிடுறேன். மதுரை மற்றும் பாலக்காடு வழியாக செல்லும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆமாம், இப்போ மாதிரி அப்படி காட்டும்னு நினைக்கிறேன். ஜோ கார்ட்டூன் தமிழ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் ஒருத்தர் பகிர்ந்துருக்கிறாரு. மதுரையில் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அது எங்கேயோ கரையை கிடக்க போகுது. ஸோ அது எப்படி மதுரைக்கு பக்கத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. பாலக்காடு எங்கேயோ இருக்குது, மதுரை எங்கேயோ இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இதை கனெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நண்பர் அது புதுச்சேரிக்கு தெற்கு பக்கமாக தான் வர்ற மாதிரி இருக்குது, ஜோ கார்ட்டூன்ஸ் தமிழ் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது இப்போ அப்படி மாடல்ஸ் வந்து காட்டும், வெதர் மாடல்ஸ். மேபி அந்த ப்ரெடிக்ஷனில் நிறைய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சந்தோஷ் புதுக்கோட்டை டுமாரோ ஹெவி ரெயின் சான்ஸ் இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி. நோ ஹெவி ரெயினுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவு தான். மழைக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நான் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் சின்ன கலை ரிக் அப்படிங்கிறவர் வந்து வேடன்சந்தூர் ரைன் வருமா சார்? இந்த சுழற்சியால் வேடன்சந்தூர் பலனடைவதற்கான வாய்ப்புகள் என்பது சற்று குறைவு தான். பட் அது உள்ளே எப்படி நகருது அப்படிங்கிறத பார்த்து மழைக்கான வாய்ப்பு இருக்குதுனாக்கா நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்கெல்லாம் நாள் இருக்குது. 30ஆம் தேதி தான் அது கரையே கிடக்க போகுது. நாளைக்கு தான் அது கரையே கிடக்கும். அப்போ அதன் பிறகு நம்ம வந்து டிசைட் செய்து கொள்ளலாம். புதுச்சேரி மிக கனமழை உண்டா அண்ணா? வாய்ப்பு இருக்குது, கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இந்த கேள்வியை வந்து வல்லரசு அவர் வந்து முன்வைத்திருக்கிறாரு. ஜெயக்குமார், குட் ஈவினிங் ப்ரோ, எனி ஹெவி ரெயின் பாசிபிலிட்டி இன் சென்னை? எஸ், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஜெயக்குமார் அவருக்கு நான் வந்து பதிலை இப்போ வந்து சொல்லிக்கிறேன். இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே காணொலியிலையும் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் காணொலியும் முழுசாக கேளுங்க. அதிலே நான் வந்து சொல்லியிருக்கேன் சென்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கேன். அப்புறம் எஸ் வசந்தன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வெரி ஹெவி ரெயின் இருக்கா ப்ரோ டுமாரோ? எஸ், நம்ம எதிர்பார்த்த ட்ராக்கில் வந்து சர்க்குலேஷன் பயணிச்சதுனாக்கா, பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் அது நிலை கொண்டதுனாக்கா கனமழை பதிவாக தானங்க செய்யும். அது எப்படிங்க பதிவாகாமல் இருக்கும்? ஸோ கண்டிப்பாக பதிவாகும். என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து யூடியூப் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துரை பகுதியில் அவங்க கேட்டிருந்த கமெண்ட்டுகளுக்கு பதில் வழங்கியாச்சு. இப்போ நம்ம முகநூல் பக்கத்திற்கு போவோம். சத்யபிரியா அவங்க தான் கேட்டிருக்காங்க முகநூல் பக்கத்தில் முதல் கேள்வியை. கடலூர் மழை 29-30 எப்படி இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 9 மணி நேரத்திற்கு முன்பாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ கடலூரில் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அந்த சுழற்சி கடலூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொண்டு இருக்கும்பொழுது அந்த அடர்த்தியான மழை மையங்கள் கொண்ட பகுதியை அந்த பகுதிகளில் விழும்பொழுது கனத்த மழையும் அந்த காலகட்டத்தில் பதிவாகலாம். ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். காலை நேரத்தில் அந்த சுழற்சியினுடைய நிலவரத்தை பார்த்துட்டு நான் மறுபடியும் வந்து அப்டேட் பண்ணுவேன். பட் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய அமைப்புகளை நாம் முற்று நோக்குகையில்
கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது நிச்சயமாக இருக்கிறது கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரையில். உடுமலை அசோக், உடுமலைப்பேட் பொள்ளாச்சியில் மழை வருமா சார்? சுழற்சி வந்து உள்ளே என்ட்ராகி அது நகர்ந்து போகும்போது அது எப்படி நகர்ந்து போகுதோ அதை பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அரபிக்கடலில் சுழற்சி வந்து ஒரு வேளை எமர்ஜ் ஆனிச்சு, இப்போ வெதர் மாடல்ஸ் காட்டுற மாதிரி நடந்துச்சுனாக்கா மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். முதல்ல சுழற்சி வந்து கடலோரத்தை நெருங்கட்டும், அதன் பிறகு இந்த மழை வாய்ப்புகளை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் எவலின் பிரிட்டிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் யுவர் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் த ரைன், மச் அப்ரிஷியேட்டட், வி ஆர் ஃபாலோயிங் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நன்றி. நீங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க நம்மளுடைய பக்கத்தோட. அடுத்தடுத்த நாட்களெல்லாம் நான் வந்து கண்டினியூஸாக அப்டேட் வழங்கி கொண்டே இருக்கிறேன். வாட் டைம் சென்னை வில் கெட் ஹெவி ரைன் அப்படிங்கிற மாதிரி மிர்சா முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்து ஒரு கேள்வி வந்து வச்சுருக்கிறாங்க. அதாவது மழை வந்து தொடங்கக்கூடிய அந்த நேரத்தை மட்டும் யாராலையுமே வந்து சொல்ல முடியாது, இதுதான் இயற்கை. மழை மேகங்கள் திரண்டு இருக்கும்பொழுது நிகழ் நேரத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு பதிவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேணால் பதிவு பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு நிகழ்நேர தகவல்களையும் அப்பப்போ பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ அப்படி இருந்தால் உங்களால் ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா எப்போ ஹெவி ரெயின் இருக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுழற்சி வந்து நம்ம எதிர்பார்த்திருந்த திசையில் நகர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டு இருந்ததுனாக்கா அப்போ வந்து கனமழை இருக்கும். ஸோ 29, 30 வந்து சில நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கும். அண்ட் எவ்வளோ நேரம் அது வந்து அந்த கடல் பகுதிகளிலே நிலை கொண்டு இருக்குங்கிறது முக்கியம். ஏன்னா சில மாதிரிகள் வந்து அது வந்து ஸ்டால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதாவது கொஞ்சம் நேரம் அது வந்து உள்ளே என்ட்ராகாமல் கடல் பகுதிகளில் நிலை கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அப்படிலாம் இருந்ததுனாக்கா மழையின் தீவிரத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது மழை பதிவாகக்கூடிய நேரம் என்பது அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தியதாக தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்புறம் ஆதி சிஎஸ்சி அப்படிங்கிற நண்பர் வந்து கடலூர் மழை எப்போ ஸ்டார்ட் ஆகும் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. 29 ஸ்டார்ட் ஆகிடும். 29, 30 நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம். தினேஷ் மணி, பெரம்பலூர் துறையூர் ரோடு ரைன் வருமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சுழற்சி கரையை கடந்த பிறகு அது உள்ளே எப்படி நகர்ந்து போகுது அதை பொறுத்து தான் மழை வாய்ப்புகள் இருக்கும். பெரம்பலூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சுழற்சி கரையை கடந்த பிறகு. பாஸ்கரன், இலங்கை திருகோணமலையிலிருந்து புயல் விலகிய பின் கடும் பனி தாக்கம் தொடங்கியுள்ளது. அப்படி தான் ப்ரோ இருக்கும். இது வந்து பனிக்காலம் தானே. ஸோ அடுத்த சுழற்சி வரட்டும், மேபி இலங்கையில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் ஏவ்லின் பிரிட்டி அவங்க தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஆஸ் ஆஃப் நவுட் ஸ்லைட் ரிசில் அட் பாண்டிச்சேரி வித் பிரீஸ்னு 7 மணி நேரத்துக்கு முன்பாக வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. காற்று வேகமாக வீசுது, தூரல் வந்து போட்டுக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது என்னங்கிறத நான் அந்த காணொலியிலேயே பதிவு பண்ணியிருக்கேன். இதற்கு முந்தைய ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவே வந்து பதிவு பண்ணியிருக்கேன். சரி, பார்த்த சாரதி சுகுணா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேள்வி வந்து முன் வச்சுருக்கிறாங்க. புயல் வருது என்று பீதியை கிளப்புகிறீர்கள், ஆனால் விழுப்புரம் இதுவரைக்கும் ஒரு தூறல் கூட இல்லை. இது தொடருமா, மழை வருமா? யாரும் இங்கு பீதியே கிளப்பவில்லை. நீங்களே ஏன் அப்படி நினைத்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் வெளியே எங்கேயோ போய் வேறு ஒரு செய்தியை பார்த்து விட்டு நீங்கள் இந்த சேனலில் வந்து பதிவு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். புயல் வருதுன்னெலாம் இங்கே பீதியெலாம் கிளப்பலை. இப்போ வந்து சுழற்சி எங்கே இருக்குங்கிறத நான் வந்து பகிர்ந்துருக்கிறேன். அதன் பிறகு அது எந்த பகுதியை நோக்கி நகர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பகிர்ந்துருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்திலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். புதுச்சேரிக்கு அருகில் அது கரையை கிடக்குதுனாக்கா விழுப்புரம் மாவட்டத்தை அது எப்படி மிஸ் பண்ணும்? ஸோ சுழற்சி வரும்பொழுது மழையானது பதிவாகும். கடலில் தொலைவில் இருக்கிற சுழற்சி எல்லா பகுதிக்கும் தமிழகத்தில் மழையை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்க முடியுமா? காற்று எங்கே கரெக்டாக குவியுதோ அந்த பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கும். அந்த வகையில் சென்னை மாநகரில் அங்குமிங்குமாக மழையானது பதிவாக தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்து மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவ இருக்கிறது. சுழற்சி சாதகமாக வரும்பொழுது பார்த்திங்கனாக்கா நெருக்கத்தில் வந்ததுன்னா மழையானது பதிவாகும். அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் பொறுமையாக, அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மாற்றி போடவோ தள்ளி வைக்கவோ தேவை கிடையாது. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். மழைக்கான பாசிபிலிட்டி இருந்ததுனாக்கா நம்ம வந்து எச்சரிக்கைகள் வந்து கொடுப்போம். அது வந்து அந்த நேரத்தில் உங்களை வந்து தற்காத்து கொள்வதற்கு பயனுள்ள வகையில் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா இந்த வானிலை அறிக்கைகளே, இந்த வெதர் கணிப்புகள் இருக்குது இல்லையா, இந்த மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வழங்கக்கூடிய அந்த எச்சரிக்கைகள்லாம் பார்த்திங்கனாக்கா அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுப்பதற்காக தான் பெரும்பாலும். இதில் வந்து மக்களுக்கு என்னன்னாக்கா, இப்போ நமக்கு தெரிஞ்சதுனாக்கா நம்மளை வந்து தற்காத்து கொள்ள முடியும் சில முக்கியமான நேரங்களில். அதற்காக தான் அந்த எச்சரிக்கைகள் விடப்படுகிறதே தவிர்த்து இதற்காக வந்து இதையே தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும், ஒரு 10 நாளாக இதே பற்றி பேசி கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம். ஒருவேளை இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வருது அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்ம வந்து தெரியப்படுத்துவோம். அந்த நேரத்தில் நம்ம உஷாராகி கொள்ள வேண்டியதுதான். இதுதான் இப்போதைக்கு செய்ய முடியும். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படி தான் இருக்குது. பரத் ஏசி, புதுக்கோட்டை எப்படி சார் ரெயின் வரும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், புதுக்கோட்டைக்கெல்லாம் தலையே சுற்றுதுப்பா அப்படின்னு சொல்லி கணேசன் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் இருக்குது நிலமை, அதை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது.
கிளிநொச்சி சின்மயா மிஷன்லேருந்து தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் சர்வீஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுக்கும். நீங்கள் தொடர்ந்து நம்முடைய பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவையான நேரத்தில் தக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேரும். அருள் விஸ்வநாதன், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்தியூர் தாலுக் ஹில்ஸ் ஏரியா ரெயின் இருக்குமா? ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கிறேன். சுழற்சி உள்ளே நகர்ந்த பிறகு தான், அதாவது கரையை கடந்த பிறகு தான் உட்பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை பற்றியே நம்ம யோசிக்க முடியும். அப்படி இல்லைனாக்கா அரபிக்கடலில் ஏதாவது சுழற்சிகள் உருவாகணும். அப்படியும் இல்லைனாக்கா காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படணும். ஸோ அதெல்லாம் வருங்காலங்களில் நடக்குதான்னு பார்க்கலாம். பட் இந்த சுழற்சியில் எனக்கு மழை வேணும்னு கேட்டிங்கனாக்கா அது கரையை கடந்த பிறகு தான் நடக்கும். குமார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் அப்டேட் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருக்காரு. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலசுப்ரமணி கரூர் பகுதியில் மழை இருக்குமான்னு கேட்டிருக்கிறாரு. சுழற்சி உள்ள நகரட்டும், அதற்கு பிறகு நான் உங்கள் கூட அப்டேட் பண்ணிக்கிறேன். இல்லை கரையாவது நெருங்கிட்டுங்க, 30ஆம் தேதி கரையை நெருங்குதான்னு பார்ப்போம். அதன் பிறகு நான் அப்டேட் பண்ணுறேன். கரூருக்கெலாம் மழை வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது தொடர்பாக. சசிகுமார் சார், விழுப்புரம் டவுனில் ரெயின் வருமா? வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ரெயின்ஃபால். வருவதற்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா புதுச்சேரிக்கு அருகில் அது நிலை கொண்டு இருக்குன்னா நிச்சயமாக விழுப்புரத்திற்கும் பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான், ஒட்டுமொத்த அனைத்து கமெண்ட்டுகளுக்கும் பதில் வழங்கியாச்சு. இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது முகநூல் பக்கத்திற்கோ அல்லது யூடியூப் தளத்திற்கோ சப்ஸ்கிரைப் செய்து அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.